ஓம் சரஹண பவ ஓம் சரஹண பவ ஓம் சரஹண பவ ஓம். அச்சமயத்தில் குற்றமற்றவரான பெருமான் எதிரே நின்ற தேவர்கள் ஓய்வு என்னும் செயலே இல்லாத வாயுதேவனும் பழைமை பொருந்த அக்னி தேவனும் பார்த்து சிறந்த கருணையோடு பேசலான். நீங்கள் இருவர் முறைப்படி இப்பொறிகளை சுமந்து சென்று மிகுந்த நீரை உடைய கங்கை ஆற்றில் விடுங்கள். அக்கங்கை ஆறு அப்பொறிகளை சரவண பொய்கையில் அமையும்படி சேர்க்கும். இது உங்கள் வேலை என்று சிவபெருமான் உரைத்தார். யமனது உயிரை உதைத்து கவர்ந்த திருவடியை உடைய அழகான சிவபெருமான் இவ்வாறு கூறியதை வாயுதேவன் அக்னி தேவனிடம் கேட்டார். கேட்டதும் மூன்று முறை வணங்கி துதித்து உடல் நடுங்கி வருந்தி மனத்தினராய் இவ்வாற்றை சொல்லத் தொடங்கினர். சிவபெருமானே, ஒரு நொடி நேரத்தில் உலகம் முழுவதும் பரவிய இந்த அக்னி உனது திருவருள் திறத்தால் சிறியதாகி விட்டது. அதனால் நாங்கள் இதனை சுமந்து செல்ல முடியுமா? அது முடியாது. உன்னிடம் தோன்றிய இந்த அக்னி உலகத்தையே அழிக்க வல்லத்தக்கது. இந்த அக்னியை ஒரு நொடி நேரம் சுமந்து கூறிய சக்தியை பூமி தேவிக்கு நாயகனான திருமாலும் 4 திசைகளையும் நோக்கிய 4 முகங்களும் பெற்ற பிரம்மனும் பெற்றிருக்கிறார்களா? பெறவில்லை. முற்காலத்தில் கடலில் வெளிப்பட்ட நஞ்சை போல பரவிய அக்னி பொறிகள் பார்த்தவுடனே நிற்காமல் கவலை கொண்டு ஓடி போனோம். அவற்றை நெருங்கவும் அஞ்சுகிறோம். அப்படியிருக்க அப்பொறிகளை நாங்கள் தலையில் சுமந்து செல்வது முடியுமோ? முடியாது. அந்த பெரிய அக்னி பொறிகளின் அருகே செல்ல நினைத்தாலே அப்படி நினைக்கும் எங்கள் மனம் வெம்மையடையும், உடல் வியர்வை சிந்தும். நாங்கள் அவற்றை எப்படி சுமப்போம் என்று வாயுதேவன் அக்னி தேவனும் கூறினார்கள். அதை கேட்ட பவளம் போல படர்ந்த சடையை உடைய சிவபெருமான் அவர்கள் கூறலானான். ஒரே ஒரு நொடி நேரத்தில் உலகம் முழுவதும் பரவி நிறைந்த இப்பொறிகளை சுமந்து சென்று கங்கை ஆற்றில் சேர்ப்பதற்கான வலிமை உங்களிடம் உண்டாகுக என்று சிவபெருமான் கூறினார். அதனை கேட்டு வாயுதேவன் அக்னி தேவனும் நல்லது, அவ்வாறே செய்கிறோம் என்று சம்மதித்து துதித்தார்கள். இவ்வாறாக நிகழ்ச்சியை நேரில் பார்த்து அறிந்த திருமால் பிரம்மன் முதலான சொல்லப்படுகின்ற தேவர்கள் தம் நடுக்க நீங்கி பெற்று எமது துன்பம் இன்றே தொலைந்தது என்று மகிழ்ச்சி அடைந்தனர். அதனால் உடல் பூரித்தனர். இவ்வாறு மகிழ்ந்த தேவர்கள் பார்த்து ஆதிநாதனான சிவபெருமான் இந்த தீப்பொறிகளை சரவண பொய்யில் அடைத்து ஒரு புதல்வனை வளர்த்து சூரபத்மனை அவனது சுற்றத்தோடு அழித்துவிடும். இனி நீங்கள் அனைவரும் கவலையில்லாமல் செல்லுங்கள் என்று கூறி அருளினார். இறைவனாகிய சிவபெருமான் எவ்வாறு கூறியதும் தாமரை மலர் மீது வீற்றிருக்கும் பிரம்மன் முதலிய தேவர்கள் அதை கேட்டு, நாங்கள் ஒய்ந்தோம், இனி உங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்று கூறி அப்பெருமானுடைய திருவடிகளை வணங்கி அங்கிருந்து நீங்கி சென்றனர். வாயுதேவன் அக்னி தேவனுடன் இணைந்து முழுமுதற் கடவுளான சிவபெருமானின் திருவடிகளை பணிந்து எழுந்தான். பின்பு அப்பெருமானது திருவடியால் 6 அக்னி பொறிகளை தலைமையில் சுமந்து கொண்டு முன்னே செல்லத் தொடங்கினான். வாயுதேவன் வெண்மை பொருந்திய தீப்பொறிகளை தலைமையில் தாங்கி சிவபெருமான் வீற்றிருக்கும் காவல் மிகுந்த அக்கோயிலை விட்டு வெளியே வந்ததும் பிரம்மன் முதலிய வானத்தின் தேவர்கள் அனைவரும் நினைக்க முடியாத அளவு மிகுந்த மகிழ்ச்சியுடன் இவ்வாறு கூறத் தொடங்கினர். சிவந்த நெருப்பை போன்ற திருமேனியை உடைய சிவபெருமான் நாம் எல்லோரும் உய்யும் பொருட்டு முற்காலத்தில் அவதரிக்க வீரபுத்திரன் என்னும் குமரனை போல இப்போது தனது நெற்றி கண்ணிலிருந்து அக்னி வடிவில் ஒரு புதல்வனை தந்தான். நாம் நமது பழைய நிலையை பெறும் சூரபத்மன் இறக்கவும் இன்னும் சில நாட்கள் செல்ல வேண்டியதிருக்கிறது. அதனால் சிவபெருமான் தன்னை நிகர்த்த சிறந்த புதல்வனை சரவண பொய்கையில் தங்கி வளருமாறு ஒரு குழந்தையை தந்தார்.
பகைவனுடைய முப்புறங்களை எரித்து அழித்த தூய நாயகனான சிவபெருமான் செய்யும் எல்லா செயல்களும் கருணையால் செய்யப்படுபவை ஆகும். அதற்கு தகுந்த சான்று இவ்விடத்தில் அக்னி பொறிகளை தந்த செயலே. இந்த செயலை அவன் செய்து சொல்லிற்கரிய கருணை செயல்களால் தலை சிறந்தாகும் என்று அத்தேவர்கள் இத்தகைய சொற்கள் பலவற்றை சொன்னார்கள். மேலும் இனி அசுரர்கள் இறந்தார்கள், வருந்துகின்ற நமது குறை இங்கே நன்றாக தீர்ந்து விட்டது, நாமும் இந்த சரவண பொய்கைக்கு போவோம் என்று கூறினார். திருமால் வீற்றிருக்கும் மார்பை பெற்ற திருமால் முதலிய தேவர்கள் அனைவரும் வெப்பமாகிய ஒளி வீசும் அக்னி பொறிகளை சுமந்து செல்கின்ற வாயுதேவன் நமது முன்னே போக வெள்ளி மலையின் கையிலை விட்டு அந்த வாயுதேவன் பின்னே செல்ல தொடங்கினார். ஒரு நாளிகை நேரம் கழித்ததும் வாயுதேவன் அக்னி வெம்மை பொருந்திய பொறிகளை மேலே சுமந்து முடியாது என்று வருந்தி மாசற்ற பிறை சந்திரன் அணிந்த சடைமுடியை உடைய சிவபெருமானது கட்டையினால் வலிமை பொருந்திய அக்னி தேவனது தலைமேல் அப்பொறிகளை சுமந்தான். வாயுதேவன் இவ்வாறு சுமத்தியதும் அதனை பெற்ற அக்னிதேவன் உடல் வியர்த்தது. புழுக்கம் அடைந்து வருத்தத்தோடு ஒரு நாளிகை நேரம் சுமந்தான். அதற்கு மேலும் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாமல் விரைவாக சென்று ஒளிர்கின்ற கங்கை ஆற்றில் அப்பொறிகளை இட்டான். மிகுந்த ஒளியை உடைய அக்னிதேவன் கொண்டு வந்து இட்ட வெம்மை நிறத்தை திருப்பொறிகள் தொகுத்து தம்மிடம் வந்து சேர்ந்ததும் புறங்களை எரிப்பதற்கான சிவந்த கண்ணை உடைய அப்பொறிகள் சிவபெருமானது பவளம் போன்ற நீண்ட சடையில் முன்பு ஒரு முறை மறைந்ததைப் போல இப்போது கங்கை ஆற்றை வற்றியது. திருப்பொறிகள் சரவண பொய்கையில் கங்கை சேர்க்கும் என சிவபெருமான் கூறியதை அறிந்திருந்த கங்காதேவி அப்பொறிகளை தன் தலைமையில் சுமந்து சென்றாள். ஒரு நாளிகை நேரத்தில் சரவண பொய்கை தாமரை இதழ்கள் சேர்ந்ததை போல தோன்றும்படி அப்பொறிகள் பொய்கையில் சேர்ந்தன. திருமால் பிரம்மன் முதலிய தேவர்கள் அச்சரவண பொய்கையை வந்து பொறிகளை கங்கை அதன் கண் சேர்ந்ததை மகிழ்ச்சியோடு பார்த்தார்கள். பயன் பெறுவதற்கு உரிய காலம் நெருங்குவதை நோக்கி பயிரை காவல் செய்யும் வறுமையுடைய வலிமையின் விருப்பம் கொண்ட ஏழை உழவர்கள் போல பொய்கையில் சூழ்ந்து நின்று காத்தனர். பிரம்மன் ஆகாயத்தில் இருந்தும் திருமால் பூமியில் இருந்தும் இந்திரன் முதலிய திக்குவாளர்கள் அழகு பொருந்திய மற்ற தேவர்களும் 8 திசைகளிலும் இருந்து சிறப்பு பொருந்திய சரவண பொய்கையை காவல் செய்தனர். கங்கை ஆற்று வற்றி போகுமாறு அதனிடம் வந்து கருமையான தெய்வீகமான அக்னி பொறிகளால் முன்பு பார்வதி வாழ்ந்திருந்த இமயமலை சாரலில் பொருந்திய தாமரைகள் பூத்திருக்கும் சரவண பொய்யை அடைந்ததும் 3 கண்களை உடைய சிவபெருமானின் திருவருளாலே அந்த ஆறு வற்றுதல் இல்லாமல் முன்போல பெருகி பாய்ந்தது. ஆகாயத்தில் இருந்து தோன்றிய காற்று, அந்த காற்றிலிருந்து தோன்றிய அக்னி, அந்த அக்னியிலிருந்து தோன்றிய நீர் இந்த முறைக்கு மாறாக அக்னியை தோற்றுவித்தது. இடம் அகன்ற சரவணம் என்னும் பெயருடைய அப்பொய்கள் சிவந்த அக்னியை மிகுந்த அருளோடு தோற்றுவித்து சுமந்து கொண்டே போல சிவபெருமானின் நிறைந்த கண்களிலிருந்து தோன்றிய அக்னியை தன் மீது சுமந்திருந்து உருவம் அற்றதாகவும் உருவம் பெற்றதாகவும் விளங்கி முதல் அற்றதாகவும் பல பொருட்கள் ஒரு பொருளாக விளங்கி பிரம்மன் என்னும் பெயர் பெற்றதாகவும் விளங்கி நிற்கும் பேரொளி ஜோதி பிழம்பை ஒரு திருமேனி வெற்று கருணை மிகுந்த 6 திருமுகங்கள் 12 திரு கைகள் கொண்டு உலகத்தார் உய்து பெறுமாறு அந்த இடத்தில் ஒரு திருமுருகன் வந்து தோன்றினான். இவ்வாறு திருமுருகனையே குமாரக் கடவுள் அவதரித்து தேவ தத்துபிகள் பிளங்க சிறந்த வையான பழைய வேதங்கள் எல்லாம் அவதாரம் செய்தன. பிரம்மனது திருமாலும் சொர்க்கலோகமும் உள்ள வேள்வியின் கடவுளான இந்திரனும் முனிவர்களும் பூக்களை செறித்து நின்று எம்மை காத்தருள்க என்று துதித்தபடி சூழ்ந்து கொண்டனர்.
எவருடமும் இல்லாத வகையும் எல்லையில்லாத சிவபெருமானின் மட்டுமே உள்ளவையுமாகிய 6 குணங்களும் குமரனுக்கு 6 முகங்களாக வந்து பொருந்தி என்று சொல்லும்படி மலர்ந்து நிறைந்த சரவண பொய்கையில் தங்கிய குமாரனின் உயிரைக் காப்பதற்காக 6 திருமுகங்கள் கொண்டன. முற்றறிவு சர்வஞ்சதை வரம்பில் இன்பம் திருப்தி இயற்கை அறிவு அனாதி போதம் தன்வயம் சுதந்திரம் குறைவில் ஆற்றல் அலுப்த சக்தி வரம்பில் ஆற்றல் ஆனந்த சக்தி என்பவையே 6 குணங்களாகும். திருச்சிற்றம்பலம்.